இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மலேசியாவிலேருந்து கிளம்புறப்ப த்ரெட்டிங் பண்ணேன். மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற சிட்டியில் இருக்க ஈவெண்ட்ஸ் எல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அந்தந்த சிட்டி கவுன்சில் வந்து ஒரு கேஸ் நீங்கள் மலேசியாவிலேருந்து நீங்கள் மூவ் ஆனீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி விசா டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாம் 5 இயர்ஸ்க்கு நம்ம வந்து இங்கே இருந்துக்கலாம். அதுவும் டிபெண்ட் நம்ம வந்து டே பாஸ், மந்த்லி பாஸ், வீக்லி பாஸ் அந்த மாதிரி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த vlog பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் ஸ்பெஷல் vlog தான். ஒரு ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவலுக்கு வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ அங்கே என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இங்கே வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா பீக் வின்டரில் தான் வந்தோம். ஜான் கடைசியில் வந்தப்போ இங்கே பீக் வின்டராக இருந்தது. பயங்கர குளிர், வெளியிலேயே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கோம். நம்ம இந்த ஊரில் என்ன இருக்குது எதுவுமே நம்ம பார்க்கல. இப்போ தான் கொஞ்சம் வெதர் நல்லா இருக்கனால கொஞ்சம் நல்லா வெளியில் வர முடியுது. அதுவும் இந்த இதெல்லாம் கவசங்கள்லாம் இல்லாமல், அதாவது இந்த வெளியில் வரணுன்னா ஜாக்கெட்டை போட்டு, க்ளவுஸ் போட்டு, தலையில் அந்த இது போடுவோம் இல்லையா, ஹேட், அதை போட்டு எல்லாம் போட்டு கிளம்பி வர்ற மாதிரி இருக்கும். இப்போ தான் வெதர் நல்லா இருக்கிறனால அதெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்குது. அதுவும் சில நாள் வந்து மழை வந்து அதையும் கெடுத்துடுது. மற்றபடி இந்த மாதிரி இருக்கிறப்ப வெளியில் வந்தாலே ரொம்ப ஹாப்பியாக நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து மெயினாக எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மலேசியாவிலேருந்து கிளம்புறப்ப த்ரெட்டிங் பண்ணதுங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை. ரொம்ப இதாகிடுச்சு. சரி எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டப்போ சொன்னாங்க. நம்ம ப்ரைமார்க்லேயுமே வந்து போட்டிருந்தாங்க. சார் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ப்ரைமார்க்கில் ட்ரை பண்ணலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா மெனிக்யூர், பெடிக்யூர்ஸ், அதுக்கப்புறம் ஐப்ரோ, இந்த த்ரெட்டிங் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. எங்கே வந்து பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நானே இனிமேல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பட் சரி ஃபஸ்ட்டு இங்கே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஏன்னா ஒரு நார்த் இந்தியன் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்மளோட இதுக்கு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டிங் பண்ணேன். ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. 7 பவுண்ட்ஸ் வந்து ஆச்சு த்ரெட்டிங்க்கு. எப்போயுமே நான் ஃபஸ்ட்டு இருந்தேங்க நம்ம அந்த ஃபேஷியல் ரெகுலராக பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மெனிக்யூர் பண்ணிக்கிறது, பெடிக்யூர் பண்ணிக்கிறது, அதெல்லாம் எதுவுமே நான் பண்ணதில்லை. எப்போயாவது ஒரு தடவை ஆசைப்பட்டு எப்போயாவது நான் நிறையா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயும் நம்ம ரெகுலராக நம்ம ரொட்டீனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 months ஆர் 40 days ஒன்ஸ் போய் த்ரெட்டிங் பண்ணிக்கிறது. அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் இதுவே பியூட்டிக்காக நம்ம பண்ணிக்கிறதுங்கிறது. அப்புறம் ஸ்கின்னுக்காகன்னு பார்த்திங்கன்னா நான் மலேசியாவில் இருக்க வரைக்கும் மாய்ஸ்சரைசர் கூட ரெகுலராக யூஸ் பண்ணது கிடையாது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரைனஸ் ரொம்ப வருது அப்படிங்கிறனால ரெகுலராக அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது, இப்போ இந்த சன் வந்ததுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து அந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அதை வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ரெகுலராக. அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா, ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ யாருமே வந்து நீங்கள் எதுவும் பொதுவாக நீங்கள் ஸ்கின்னுக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருமே நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பட் என்ன மாதிரி வந்து சில பேர் இருக்கலாம் இல்லையா, எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வேறு எது பண்ணாட்டினாலும் மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவலுக்கு வந்தாச்சு. இங்கே மெலோன் பார்க் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. இந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவலை பற்றி எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பேனர்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பஸ் ஸ்டாப்ஸ் அதிலலாம் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த டேட்டில் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு சொல்லி பேனர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் இதை பார்த்துட்டு சரி போய் பார்க்கலாம், ஏன்னா நமக்கு இங்கே புதுசு இல்லையா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்லாம் பார்க்குறது. ஸோ போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பினோம். இந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவலுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ தான். இங்கே இருக்கிற அந்த உள்ளே இருக்க அந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ தான், எதுக்குமே பே பண்ண தேவையில்லை. இங்கே இருக்கிற அந்த ஃபுட்டு அதை மட்டும் நம்ம பே பண்ணி வாங்கிக்கணும் அந்த மாதிரி. மற்றபடி எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சது அந்த பபிள்ஸ் தான். அந்த பபிள்ஸ் இதை வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா கிட்ஸும் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம இருக்கிற சிட்டியில் இருக்க ஈவெண்ட்ஸ் எல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அந்தந்த சிட்டி கவுன்சில் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருப்பாங்க. அவங்களோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அதில் என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு வந்து தெரியும்.
அங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு டைவிங் ஸ்கூலில் இருந்து கொஞ்சம் அந்த சீ கிரியேச்சர்ஸ் அதுக்கப்புறம் கோரல்ஸ் அதெல்லாம் வந்து சாம்பிள் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை ஒன்று ஒன்றா எடுத்து அதை நான் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லி சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் சொல்லி கிட்ஸ் கிட்ட குவிஸ் மாதிரி கேட்டு அந்த மாதிரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதை அவங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணாங்க. ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதை சொல்லணுன்னா ஒரு கார்னிவல் மாதிரி வந்து நடந்தது. என்ன அப்படின்னா கொஞ்சம் ரைட்ஸ் இருந்தது, அதே மாதிரி இந்த பஞ்சி ஜம்பிங், ஃபேஸ் பெயிண்டிங் அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி வச்சு அதில் வின் பண்ணுறவங்களுக்கு சின்ன சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸில் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து இங்கே லோக்கல் பேக்கர்ஸ் அவங்களாம் இருப்பாங்களா, பேஸ்ட்ரிஸ், காஃபி, பீஸா அந்த மாதிரி வந்து செல் பண்ணாங்க. ஸோ பெருசாக வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் வந்து பசங்களை வச்சிட்ருக்கவங்களுக்கு வீக்கெண்டில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா சும்மா ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பார்த்தோன்னா அவங்க எல்லாத்துக்கும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு டைம் பாஸாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்காக வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு வந்து வரலாம். இப்போ வந்து இங்கே ஸ்ப்ரிங் சம்மரில் தான் வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடக்கும். ஓப்பன் கார் பார்க்லலாம் கூட கார்னிவல் மாதிரி வந்து பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மே வரைக்கும் இந்த ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல சம்மர் வந்துடும். ஸோ நல்லாயிருக்கும் வெதர் வந்து. அப்போ தான் நமக்கு லீவும் விட்டுறாங்க. நமக்கு ஜூலை ஆகஸ்ட் ஃபுல்லாக இங்கே வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ், சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஸோ ஜூலை ஆகஸ்ட் இருந்துட்டு செப்டம்பரில் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். அப்போ வந்து குளிரும் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு நம்ம ரொம்ப எங்கேயும் வெளியிலேயே போக முடியாது. ஏன்னா குளிர் அவ்வளோ இருக்கும். நம்மளால் ரொம்ப நேரம் வெளியில் இருக்க முடியாது. கிட்ஸுமே வெளியில் போய் விளையாட முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியாது. ஸோ அந்த 6 மாதம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தேவையான இதை வந்து நம்ம இப்போ இந்த 6 மாதத்தில் வெளியில் சுற்றி பார்த்து செஞ்சு நம்ம வந்து திருப்திப்பட்டுக்க வேண்டிதான். இது வந்து ஏதோ கான்டெஸ்ட் மாதிரி வச்சுருந்துருப்பாங்க போல். அந்த ஃப்ளார்ஸ் அந்த ட்ரீஸில் வந்து டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணி வைக்கிற மாதிரி ஒருத்தவங்க நிறைய பேர் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. அதில் வின்னர்ஸ் இவங்க தான் அப்படின்னு சொல்லியும் போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த போன்சே ட்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சின்னதாக வளர்க்குற மாதிரி ட்ரீஸ், அந்த மாதிரி இதுவும் நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து புதுசாக இருந்தது ஸ்ரீனிதாக்கெலாம் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. கொஞ்சம் பேர் வந்து வீசா பற்றி கேட்டிருந்தீங்க. எப்படி நீங்கள் மலேசியாவிலேருந்து இங்கே மூவ் ஆனீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வீசா டீட்டெயில்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. எப்படி அங்கேருந்து இங்கே வேலை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நம்ம இங்கே வாங்கினது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா அப்படிங்கிறது தான். ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாங்கிறது நமக்கு 5 இயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு நம்ம வந்து இங்கே இருந்துக்கலாம். அதுவும் டிபெண்ட். இப்போ நானும் ஸ்ரீனிதாவும் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் டிபெண்டில் இருக்கிறோம். எங்களுக்கும் வந்து 5 இயர்ஸ் இருக்குது. ஸோ நானும் வந்து ஒர்க் பண்ணணுன்னா இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஒர்க் பெர்மிட்டாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த வீசா தான். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேலை இங்கே எப்படி கிடச்சது அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் தான். அங்கே வந்து அவங்க எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே கம்பெனியில் தான் இப்போ இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ பட் இது வந்து வேறு ரோல், வேறு பொசிஷன், எல்லாமே வேறு. இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து கிடச்சிது. பட் இது வந்து இன்டர்னல் மூமெண்ட், ஒரே கம்பெனியில் வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆன மாதிரி அந்த மாதிரி தான். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருந்தது. பட் வந்து அந்த இன்டர்வியூ எல்லாம் ஒரு 4-5 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து கிராஸ் பண்ணி தான் வந்து ஆஃபர் வந்து வாங்கினோம். மெயினாக நம்ம இங்கே மாறி வந்ததுக்குரிய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா மலேசியா, சிங்கப்பூர், துபாய் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்க நிறையா பேர்னால வந்து இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன தான் எவ்வளோ வருஷம் நீங்கள் அங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிஆர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கணுன்னா பயங்கர சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வாங்கலாம் ஃபாரினராக. பட் அந்த ஸ்லாப் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. நம்ம அவ்வளோ அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது ஓத்தாங்கிற தெரியாத மாதிரி இருக்கும். எவ்வளோ நாள்னாலும் நீங்கள் அங்கே ஒரு ஃபாரினராகவே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது கூட பரவாயில்ல. நமக்கு வந்து எஜுகேஷன் வந்து அகெயின் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மலேசியாவில் வந்து நமக்கு அந்தளவுக்கு யூனிவர்சிட்டிஸ் வந்து கிடையாது. ஸோ எஜுகேஷனுக்கு நம்ம மறுபடியும் யூனிவர்சிட்டின்னு வர்றப்ப வெளியில் வேறு ஏதாவது கண்ட்ரிஸ்க்கோ இல்லை இந்தியாவுக்கு தான் கண்டிப்பாக மூவ் ஆகி ஆகணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லாயிருக்கும், அவளுக்கு எஜுகேஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எங்களுக்கு இது கிடைச்சனால இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம். இன்னொருத்தவங்க வந்து ஹெல்த் கேர் வீசா பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஹெல்த் கேர் வீசா பற்றி தெரியாதுங்க. எனக்கு அந்தளவுக்கு வந்து தெரியாது. நான் வேறு எங்கேயாவது ரீட் பண்ணேன் இல்லை யார்ட்டையாவது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க யார்ட்டையாவது நான் கேட்டேன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்.
பெட் ஃபார்ம்லேருந்து அழகாக பெட் அனிமல்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கன்னுக்குட்டிக்கு வந்து சீவி விடுற மாதிரிலாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்தது. அதை க்ரூம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அது பாட்டுக்கு அழகாக நின்றுட்டு இருந்தது. நமக்கு வந்து இது சின்ன சின்ன விஷயங்களாக தெரியும். என்னடா ஒரு கன்னுக்குட்டி தானே, ஒரு இது தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடான விஷயமா இருக்கும். அதுவும் வந்து நிறையா பசங்களுக்கு வந்து பெட்டு வச்சுக்கணும், பன்னி வந்து பெட்டாக வச்சுக்கணும், டாக் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பசங்களுக்கு ஆசை இருக்கும். பட் பேரண்ட்ஸ் நிறையா பேருக்கு வந்து அது ஹை மெயின்டெனன்ஸ், அதுவும் அப்பார்ட்மெண்ட்ஸில் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் வாங்குறதுக்கும். ஸோ அந்த பசங்களுக்கு வந்து அந்த இது வந்து க்ரேஸாக இருக்கும், அந்த அனிமல்ஸ், அந்த குட்டி குட்டி பெட் அனிமல்ஸாக பார்க்கும்போது. ஸோ அதை எடுத்து வச்சு அவங்களுக்கு க்ரூம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தது. நம்ம மலேசியாலேயுமே பார்த்துருப்பீங்க, நம்ம பெட் ஃபார்ம், அந்த ஃப்ரூட் ஃபார்ம் அதுக்கெல்லாம் கூட போயிருந்திருப்போம். அங்கே மாதிரி போகிறப்ப தான் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி, மாடு அதெல்லாம் நம்மலாம் வந்து அது ரோட்லேயே நம்ம வந்து பார்த்து வளர்ந்துருப்போம். பட் இங்கே வந்து இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்க்கு போனால் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். சரி, ஓகே, ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம், ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ தான் வந்து இந்த பேஸ்ட்ரீஸ், இந்த ஷாப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மஃபின்ஸ் வந்து இருந்தது. அது அகெயின் சாக்லேட் மஃபின் தாங்க. என் பொண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் சாக்லேட்டு அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாள். ஸோ அவளுக்கு சாக்லேட்னா இதுனா ரொம்ப பிடிக்கும். எந்த இதுனாலும் ஃப்ளேவர்ட் சாக்லேட்டாக இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ சாக்லேட் மஃபின் தான் ஒன்று வாங்கியிருக்கா. நாங்கள் வாங்கியிருக்க இந்த மஃபின் பார்த்திங்கன்னா 3 pounds. இப்போ வயசானனாலையா என்னன்னு தெரியலங்க, சாக்லேட் அவ்வளோவா பிடிக்கவே மாட்டேங்குது. சாக்லேட் சாப்பிட்றதுக்கும் சரி, அந்த சாக்லேட் இதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும்தான் இல்லை இப்படியா, இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து தேவையானது காஃபிங்க. அவங்க சாக்லேட் சாப்பிட்டாலும் மஃபின் சாப்பிட்டாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு காஃபி வேணும், அதுவும் இந்த வெதருக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி வாங்கினோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிதா வந்து சொன்னால். ஸோ ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அழகாக பொறுமையாக வந்து பண்ணிவிட்டாங்க. நிறையா பசங்க ஸ்பைடர் மேன் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் கூட ஃபேஸில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ஸ்ரீனிதா வந்து எனக்கு ஃப்ளார்ஸ் மாதிரி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். ஸோ அதனால் ஃப்ளார்ஸ் மாதிரி அழகாக போட்டு விட்டாங்க. இது வந்து மெலோன் பார்க் அப்படிங்கிறது தான் இந்த ஏரியா. ஸோ ஒரு பெரிய பார்க்கு, கார்டன் இருக்குது. அது நடுவில் வந்து ஒரு மெலோன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் மாதிரி வந்து இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு ஹால் மாதிரி இருக்குது. நம்ம வெட்டிங் செரிமோனிஸ் எல்லாமே இங்கே வச்சு அந்த நம்ம தீமில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தீமில் பண்ணுற கார்டன் தீமில் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த இதை ரெண்ட் அவுட் பண்ணிவிட்டு வெட்டிங் மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ஹால் மட்டும் புக் பண்ணணும், ஃபுல்லாக இல்லாட்டினாலும் ஒரு சின்ன ஹால் மட்டும் புக் பண்ணணும், அந்த மாதிரியும் வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் பற்றின ஒரு எக்ஸிபிட் மாதிரி சின்னதாக வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு அந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், க்ளேயில் வந்து அந்த அனிமல்ஸ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் அவுட்ஸில் நம்ம அந்த கலர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கேஷுவலான விஷயங்கள், இல்லை இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இந்த மாதிரி நிறையா வந்து வரும். இல்லை நீங்கள் ஏதாவது வந்து ஒரு இந்த கான்செப்டில் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து போடுங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஷட்டில் பஸ்ஸும் வந்து இருந்தது. பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய கார் பார்க்கில் இருந்து நமக்கு ஷட்டில் பஸ்ஸும் வந்து அவைலபிளாக இருந்தது. இல்லைனாலும் நமக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இதுக்கு வந்து அக்சசபிளாக தான் வந்து இருந்தது. இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கே போகணுன்னாலும் நம்ம பஸ்லையே போயிட்டு வந்துக்கலாம். அந்தளவுக்கு நல்லா அக்சசபிளாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டே பாஸ், மந்த்லி பாஸ், வீக்லி பாஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எத்தனை ரைட்ஸ்னாலும் அந்த டேக்கு நம்ம வந்து போயிட்டு வந்துக்கலாம் அன்லிமிட்டடாக. அந்த மாதிரி வந்து பாஸஸும் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி குக்கிங் வந்து ஸ்ரீனிதா தான். நைட்டு வந்து டின்னருக்கு வந்து நான் சட்னி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.